பெப்பர்ஸ் பொழுதுபோக்கு தொலைக்காட்சி, சுட சுட உங்கள் மனதை தொட. எதிர்காலம் நல்லதே நடக்கும். வணக்கம், இது பெப்பர்ஸ் டிவி நல்ல நேரம் .net வழங்கும் எதிர்காலம் நல்லதே நடக்கும் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கின்றோம். நமது வாழ்க்கையில நேரம்ங்கிறது எந்த அளவுக்கு முக்கியத்துவம்னு எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒவ்வொரு செகண்டுமே முக்கியத்துவம் தான். அப்படிப்பட்ட இந்த பொன்னான நேரத்தை எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் யோசிச்சே சில பேர் காலத்தை வீணாக்கிறாங்க. தங்களுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனை இருக்கேன்னு. அந்த பிரச்சனைக்கும் பல வழிகள் இருக்கு. அந்த வழிகளை சொல்லக்கூடியது ஜாதகம். அந்த ஜாதகம் ரீதியாக பல விஷயங்களை உங்களுக்கு அள்ளி தெளிக்க வந்திருப்பவர் யாருன்னு பாத்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் சார் அவர்களை நேர்காணலாம். வணக்கம் சார். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கோம். நாளுக்கு நாள் இந்த ப்ரோக்ராம் ரொம்ப பிக்கப் ஆகுதுன்னு நினைக்கிறேன். நிறைய பேர் ரொம்ப பொழுது பேசுறாங்க என்கிட்ட. திருஷ்டி வராம இருக்கணுமே இருக்கு. நிகழ்ச்சிக்கு திருஷ்டி வராம இருக்கணும் சொல்லி நீங்களே தலைப்பு எடுத்து கொடுத்துட்டீங்க. திருஷ்டி. ஆமா. சோ திருஷ்டி அப்படின்னா என்ன சார்? திருஷ்டினாக்கா பார்க்கிறது. பார்க்கிறதுன்னா என்னன்னா கண்ணு. அந்த கண் படுறதுன்னு சொல்லுவாங்க. இது உலகம் மொத்தத்திலையும் இருக்கிற ஒரு நம்பிக்கை. அந்த கண் பட்டுட்டா நமக்கு ஆகாதுன்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அது கடினசர்னு நார்த் இந்தியாவில் சொல்லுவாங்க. இது உலகத்துல எல்லா பகுதியிலையும் இருக்கிற ஒரு இது சைனாவில் ரொம்ப ஜாஸ்தி. அவங்க தினந்தோறுமே திருஷ்டி கழிப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும். ஆமா, அந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்கு. இதுக்கெல்லாம் விஞ்ஞான அடிப்படை இருக்கா, ஜோதிட அடிப்படை இருக்கான்னா நிறைய அடிப்படைகள் இருக்கு. அது சம்பந்தமா நேயர்களுக்கு கேள்விகளை கேட்டா கூட இன்னைக்கு பதில் சொல்லலாம். அது விஷயமா நிறைய தகவலை இன்னைக்கு சொல்றதுக்கு நம்ம தயாரா இருக்கோம். அது நேயர்களும் பயன்படுத்திப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த திருஷ்டினால என்ன ஆகுதுன்னா, இது வந்து ஒரு மெஸ்மரைசிங் ஹிப்னோடைசிங்னு பேரு. ஒருத்தர் பார்க்கும்போது சில தகவல் வெளிப்படுறது, அதுதான் திருஷ்டி. ஓகே, ஒரு நேயரை பார்த்து நம்ம தொடர்ந்து பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் மேடம், நாங்க வேலூர்ல இருந்து பேசுறோம் மேடம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எனக்காக கேட்கணுங்க. யாருக்காக? ஹஸ்பண்டுக்காக. கணவருடைய பெயர்? பையங்க. பையனுடைய பெயர்? ஜெயசூர்யா. ஜெயசூர்யா. டேட் ஆஃப் பர்த்? 11/5/2004. 2004. ஆமாங்க. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. காலையில 6:06. காலையில 6:06. எங்க பிறந்திருக்காங்க? வேலூர்ல தாங்க. ஓகேம்மா, கேள்விகளை கேளுங்க. சரி. வணக்கம்மா, சொல்லுங்க. பையனுடைய ரொம்ப அவனுடைய போக்கே இதுவா இருக்குங்க ஐயா. அவனுக்கு சொல்றதை கேட்க மாட்டான். 7th படிக்கிறான். ரொம்ப இதுவா இருக்கான் அவன். அவனோட எப்படி அவனை கொண்டு போகுதுன்னே எனக்கு தெரியல. குழந்தைங்க அப்படிதான் இருக்கும்ன்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ரெண்டாவது வந்து அவருக்கு ஜாதக ரீதியா எந்த கோளாறும் கிடையாது. ஜாதகம் ரொம்ப அதிர்ஷ்ட ஜாதகமா இருக்கு. அவருக்கு பெரிய அளவுல முன்னுக்கு வருவார்ன்றதுக்கு அதுக்கு எடுத்துக்காட்டு இருக்கு. அவனுக்கு ரெட்டை விரல் இருக்குங்க ஐயா. ஆமாமா, அது வந்து ஆயுசு ரொம்ப தீர்க்கமா இருக்கு. அவங்களுக்கு வந்து என்னன்னா இந்த ராகு திசைன்னு இப்ப நடந்துட்டு இருக்கு. அந்த ராகு திசை அவருடைய 26வது வயசு வரைக்கும் உண்டு. அதுல படிப்பு, அவருடைய தொழில் எல்லாமே அமைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கு. அதை பத்தி கவலைப்பட வேண்டாம். கொஞ்சம் ப்ராப்ளம் சைல்டுன்னு சொல்லுவாங்க, கொஞ்சம் தொல்லை கொடுக்குற குழந்தைன்னு சொல்லுவாங்க. அது வந்து இப்ப முடிஞ்சு போச்சது. அதுமே நல்ல வளர்ச்சி இருக்கும். நல்லபடி முன்னுக்கு வருவார். தட்டி கொடுத்து வேலை வாங்க. இன்னொரு பையனு கேட்கணும். ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு மீன் ஒரு முயற்சி பண்ணுங்க. இப்ப திருஷ்டிங்கிறது கண்ணால பாக்குறதுன்னு சொல்லுங்க. அதுக்கு நல்ல மீன் எதிர்ப்பு சக்தி இருக்கா, இல்ல அதை விட அந்த எதிர்ப்பு சக்தியை விட வலுவானதா இந்த திருஷ்டி? இந்த திருஷ்டி வந்து ரெண்டு விஷயத்த இருக்கு. அதாவது இப்ப நம்ம இங்க இருந்து டெலிகாஸ்ட் பண்றோம். ஒரு நேயர் பார்த்துட்டு தொடரலாம் சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. பேர் நாராயணன் சார். நாராயணன், என் பேர் தான். பேசுறேன் சார். சரி, உங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 28/12/1981 சார். 28/12/1981. ஓகே, டைம் சொல்லுங்க. 11:19. காலையிலயா? இரவு. இரவு. ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? மயிலாடுதுறை மேடம். என்ன கேள்வி உங்களுக்கு? ஒன்னும் வேலை வாய்ப்புலாம் ஒன்னும் சரியா கிடைக்கவே இல்ல. டிகிரி படிச்சிருக்கேன் மேடம். சரி. குடும்பத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. பேசுவார், தொடர்பு வருங்க. என்ன டிகிரி படிச்சிருக்கீங்க? எம்காம் சார். எம்காம். உங்க ஜாதகப்படி அது கரெக்ட். அது 4 குடிவன் செவ்வாய் கிரகம். சரி சார். அது சனியோட சேர்த்திருக்கிறது, நல்ல வலு அதுக்கு. சரி சார். உத்தியோக வாய்ப்பு கண்டிப்பா உண்டு. இத்தனால 10ல சனி உங்களுக்கு வந்து தடங்களா இருந்தது. சரி சார். அது இப்ப விலகி இருக்கு. சரி சார். மனம் தளராம இப்ப முயற்சி பண்ணுங்க. சரி சார். இன்னொரு 10 நாளுக்குள்ள உங்களுக்கு உத்தியோகம் கேரண்டியா கிடைக்கும். சரி சார். நல்ல உத்தியோகமா இருக்கும். சரி சார். ஏதாச்சும் பரிகாரம் கோயில் மாதிரி பண்ணுமா சார்? தேவையில்லை.
சரி சார், ரொம்ப நன்றி சார். ஓகே, நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப திருஷ்டி பத்தி நீங்க சொல்லிட்டு இருந்தீங்க சார், அதுக்கு வலு எப்படி இருக்கும்? இப்போ நம்ம டெலிகாஸ்ட் பண்ணுறோம், இது நல்ல ஸ்ட்ராங் ஸ்டேஷனாக இருக்கலாம். ரிசீவிங் செட்டும் அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தால் தான் அந்த கிளாரிட்டி கிடைக்கும். ரிசீவிங் செட் வீக்காக இருந்தாலும் டிரான்ஸ்மிட்டிங் செட் வீக்காக இருந்தாலும் வராது. அதே மாதிரி தான் இந்த திருஷ்டி. பார்க்கிறவருடைய அந்த தீட்சண்யம், அதை அடையிறவருடைய மன வலிமை, இது ரெண்டையும் பொறுத்ததுதான். இன்னொரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் மோகனா பேசுறேன் மேடம். மோகனா, உங்களுக்காக தானே கேக்குறீங்க, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. நான் என் பொண்ணுக்காக கேட்கணும் மேடம். சரி, பொண்ணோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. பேர் நந்தினி. நந்தினி சொல்லுங்க. அவ வந்து கொஞ்சம் ரொம்ப அடங்கவே மாட்டேங்குது. ஓகே, நீங்க டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுங்க ஃபர்ஸ்ட். டேட் ஆஃப் பர்த் வந்து 17 2011 மாதம். டைம் வந்து மாதம் என்ன மாதம் பிறந்திருக்காங்க? மாசம் வந்து 5ஆம் மாசம் மேடம். 5ஆம் மாதம். ஓகே, இப்ப டைம் சொல்லுங்க. என்னங்க மேடம்? டைம், பிறந்த நேரம். 17/5. பிறந்த நேரம் அம்மா? பிறந்த நேரம் வந்து 7:20 மேடம். 7:20 PM. ஓகே, எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை மேடம். என்ன கேள்வி கேட்கணும் இப்ப சட்ட கேளுங்க சார். அவ வந்து அடங்கவே மாட்டா சார். அது வந்து ஜாதகத்துல கோளாறு இல்லம்மா. சரிங்க சார். இந்த அடாலசன்ஸ் ஏஜ்னு சொல்லுவாங்க. சரிங்க. அந்த ஏஜ்னுடைய ப்ராப்ளம் அது. அது வந்து அந்த பிறக்கும் போது அதுக்கு சில நோய்கள் இருந்திருக்கு. காது சம்பந்தமான நோய் இருந்திருக்கு குறிப்பா. அது நம்ம கண்டுபிடிக்காதனால விட்டத்துல அந்த ஒரு கோபம், எரிச்சல் அதுக்குள்ள ஒரு சைக்கலாஜிக்கலா ஃபார்ம் ஆயிருக்குது. சரிங்க சார். அது 4 கிரகம் கொஞ்சம் வீக்கா இருக்கிறதுனால அப்படி இருக்கு. சரிங்க. பட் அது நிரந்தர பாதிப்பை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரிங்க சார். அதனால இப்ப ஏழநாள் சனியனோட அது பிறந்திருக்கு. அதுல இப்போ அந்த சனி தசையா நடக்கிறது 18 வயசு வரைக்கும். அதனால அது அப்படிதான் இருக்கும். ஆனா அதனால கெட்டு போயிடாது, கவலைப்பட வேண்டாம். கண்டிப்பா ஒரு வாட்டி முடிச்சு நீங்க குழந்தைய அழைச்சிட்டு போயிட்டு திருநள்ளாறுல அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, உடனடியா கியூர் தெரியும். திருநள்ளாரா சார்? ஆமாமா. சரிங்க சார். சனீஸ்வர பகவானுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. சரிங்க சார். என் பையனுக்கும் கேட்கணும் சார். சரி, கேளுங்க. கேளுங்கம்மா. அவங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் சொல்லுங்க. தொடர்பு இல்ல. சரி, நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே சார், திருஷ்டி கழியறதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? அதாவது இந்த திருஷ்டி ஏற்படுறது வந்து நான் சொன்ன மாதிரி பார்க்கிறவருடைய அந்த தீய குணங்கள் அல்லது நல்ல குணங்கள், அதனால பார்க்கிற கண், அந்த கண் பார்வையில் அதை அடையிறவங்களுடைய மன வலிமை, இது ரெண்டையும் பொறுத்து தான் அது ரியாக்ட் ஆகும். மன வலிமை குன்றியவர்களுக்கு ரொம்ப சீக்கிரம் திருஷ்டி வரும். மன வலிமை ஜாஸ்தி இருக்கவங்களுக்கு கொஞ்சமா வரும், ஆனால் வராமல் இருக்காது. எப்படியாவது வரும். அந்த இது வரும்போது என்ன ஆகும்னா நம்முடைய உடல் மனம் ரெண்டும் பாதிக்கும். இதுக்கு விஞ்ஞான அடிப்படை இருக்கு. ஓகே, ஒரு நேயர் பார்த்து நம்ம பேசலாம் சார். வணக்கம். ஹலோ மேடம், நான் பூர்ணிமா பேசுறேங்க. சொல்லுங்க பூர்ணிமா, உங்களுக்கு அதான் கேக்குறீங்களா? ஆமாங்க மேடம். டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்கம்மா. 23/1/1982. 1982. பிறந்த நேரம் சொல்லுங்க. இரவு 9:45. இரவு 9:45. எங்க பிறந்திருக்காங்கம்மா? மேடம் கோவைங்க. ஓகே, கேள்விகளை கேளுங்க சார் கிட்ட. சொல்லுங்கம்மா. கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமான்ட்டு. கட்டாயம் உண்டுமா. ஜாதக அடிப்படை நல்லா இருக்கு. சரிங்க. இப்ப தசை நல்லா இருக்கு. கடந்த காலத்துல கொஞ்சம் தடங்கள் இருந்தது. ஆமாங்க. அது இப்ப விலகி இருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ண சொல்லுங்க. இந்த செப்டம்பர் அக்டோபர்ல நல்ல செய்தி கிடைக்கும். ஓகேங்க சார். வீடு கட்டுறதுக்கு ஒரு இது இருக்கு, அது வந்து 2017க்கு அப்புறம் வருது. 2017 ஆகஸ்டுக்கு அப்புறம் அதுக்கான திசை வருது. நன்றி உங்களின் அழைப்புக்கு. இப்ப ஒரு நோய் இருக்குன்னா அதுக்கு அறிகுறிகள் இருக்கிற மாதிரி ஒருத்தர் நம்ம மேல திருஷ்டிய செலுத்துறாங்கன்னா நம்மளுக்கு என்ன விதமான அறிகுறிகள் இருக்கும்? எப்படி தெரியும் எங்களுக்கு திருஷ்டி இருக்கு? அதாவது இம்மிடியட்டா வந்து தலையில ஒரு பாரம் தெரியும். பாரம், ஓகே. ஒரு ஹெவியா தெரியும். அதுக்கப்புறம் ஹெட்டேக்கா டெவலப் ஆகும். அதுக்கப்புறம் மனதில் இருந்த ஒரு தன்னம்பிக்கை, உற்சாகம், வீரியம், பராக்கிரமம், சுறுசுறுப்புலாம் குறைய ஆரம்பிக்கும். நம்முடைய பிசிக்கல் மென்டல் ஃபேக்கல்டிஸை வந்து அது டெஸ்ட்ராய் பண்ணும். அப்ப என்ன ஆகும்னா நமக்கு வந்து நம்ம அறியாம ஒரு பய உணர்வு உள்ளுக்குள்ள செட்டின் ஆயிடும். இல்ல உடல் சோர்வு, உடல் வலி எல்லாமே இதுல அடங்குமா சார்? கண்டிப்பா வரும். அதுக்கு வந்து இந்த சில பகுதிகளில் நம்ம நாட்டில் வந்து அதுக்கு நிறைய பிராச்சீனமான ஊர்கள், அதுல வந்து காலையை கட்டுறது, கையை கட்டுறதெல்லாம் இருக்கு மருந்து. அந்த மாதிரி பண்ணுவாங்க. திருஷ்டி எப்படி இருக்கு, அதாவது எப்படி உணர்ந்துக்கிறதுங்கிறதுக்கு உடல் சோர்வு, உடல் வலி, மனசுல எல்லா விதமான பிரச்சனைகளையும் உண்டாக்குற இந்த மாதிரி விஷயங்கள் சொன்னீங்க சார். ஆனா இது வந்து நிரந்தரம் இல்லை இல்லையா? அப்போ இந்த உடல் வலியோ உடல் சோர்வோ இந்த மனசுல பிரச்சனை நிரந்தரமா இருக்க போறது இல்ல. அப்ப அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்?
இதுக்கு வந்து நிரந்தரமா இருக்கிறதுக்கும் வழிகள் இருக்கு. திருஷ்டி நிரந்தரமா ஏற்படுறதுக்கும் வழி உண்டு. இதுல சேருனது அதனுடைய கடுமையான ஒரு போக்கு. அது சாதாரண திருஷ்டிகளுக்கு அந்த மாதிரி வலு கிடையாது. அது தற்காலிகமாக ஏற்படக்கூடிய திருஷ்டியை கழிக்கிறதுக்கு ஏராளமான மெத்தட் சொல்லியிருக்காங்க. ரொம்ப பாப்புலரான மெத்தட் வந்து இந்த மிளகாய். ஆமாம், அந்த மிர்ச்சியை வந்து இது பண்ணுவாங்க, சுத்தி போடுவாங்க. அது வந்து நெருப்புல போட்டு பண்ணுவாங்க. அதுதான் இந்த பெரிய யாகங்கள்லாம் கூட இந்த சில பிரத்யங்கரா தேவியினுடைய யாகங்கள்லாம் மிளகாய் போட்டு தான் போடுவாங்க. நெடியே வராது, அவ்வளோ திருஷ்டிகள் இது கழிக்கிறது மாஸ்ல லெவல்ல. அதுக்கெல்லாம் வந்து விஞ்ஞான அடிப்படை இருக்கு. ஒரு நேயர் பார்க்கலாம் சார். வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ஹஸ்பண்டுக்கு பார்க்கணுங்க. ஹஸ்பண்ட் பேர் வெங்கடேஷ். ஓகே வெங்கடேஷ், அவருடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 6th September 1989. 6th September 1989. ஆமா. ஓகே, டைம் சொல்லுங்கம்மா. டைம் தெரியலங்க. இரவு காலை மாலை ஏதாவது தெரியுமா எப்ப பிறந்தாருன்னு? காலை இல்லைங்க, டைம் எக்ஸாக்டா தெரியல. கடக ராசி புனர்பூச நட்சத்திரம். சரி, என்ன கேள்வி? இல்ல வேற ஜாப் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு, அதான் ஏதோ கிடைக்குமா இல்ல ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் இப்போ கிடைக்குமா அப்படின்னு கேட்கணும். ராசி சரியா சொல்லியிருக்காங்களா? ஆனா விசாக நட்சத்திரம் வருது சார். அவங்க விசாகம் தான் வருது. நீங்க கடகராசி புனர்பூச நட்சத்திரம் சொல்றீங்க. டேட் ஆஃப் பர்த் தவறப்போ செப்டம்பர் 6th 1989. ஆமா, அதுக்கு போட்டு நீங்க காலையிலன்னு சொன்னதுக்கு விசாக நட்சத்திரம் தான் வருது. இல்லங்க, நட்சத்திரம் வந்து புனர்பூசம் தான், கடகராசி. டைம் தான் எனக்கு எக்ஸாக்டா தெரியல. ஆமா, இது வந்து கேலண்டர் ஃபேக்ட். பட் அதை பத்தி பிரச்சனை இல்லை. நான் உங்களுக்கு ஆருட ரீதியா பதில் சொல்றேன், உங்க கேள்வியை கேளுங்க. அவருக்கு வந்து நல்ல ஜாப் கிடைக்குங்களா அப்படின்னு தெரியணுங்க. ஜாபும் ஆன்சைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஏதாச்சும் வெளிநாடு போறதுக்கு இப்போ ஏதாச்சும் கிடைக்குமா அப்படின்னு தெரியணும். அவருக்கு நம்ம தேசத்திலேயே நல்ல ஒரு கௌரவமான சிறப்பான உத்தியோகம் காத்திருக்கு. ஓகேங்க. அது அடுத்த ஜனவரி பிப்ரவரியில தான் கிடைக்க வாய்ப்பு உண்டு. வெளிநாடு வந்து ஜனவரி பிப்ரவரியில தான் கிடைக்குங்களா? வெளிநாடு இல்ல, நம்ம தேசத்திலேயே கௌரவமா நம்ம நாட்டிலேயே ரொம்ப தெம்பா தைரியமா வாழக்கூடிய ஒரு அமைப்பு ஜாதகத்துல இருக்கு, ஆரோட ஜாதகத்துல. சரிங்க. அதனால இங்கேயே ட்ரை பண்ண சொல்லுங்க, இங்கேயே வளமா இருப்பாரு. சரிங்க, ஓகேங்க, தேங்க்ஸ். ஓகே, நன்றி மொழி நிலைப்புக்கு. அதே போல சார், குழந்தைகளுக்கு திருஷ்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. எப்போனா சாப்பாடு ஊட்டக்கூடாது, பசங்க முன்னாடியே திருஷ்டி பட்டணும். இதை பத்தியும் தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பேர் வந்து திருநாவுக்கரசுங்க அவர் பேரு. ஓகே, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் ஒரு நிமிஷம். 4th June. 4th June மட்டும் தான் சொன்னாங்க. மீண்டும் ஒரு முறை முயற்சி பண்ணுங்க. குழந்தைக்கு உணவு, குழந்தைக்கு வந்து இந்த பட்சி தோஷம்னு சொல்லுவாங்க. இந்த கிராமப்புறங்கள்ல வீட்டுல வந்து வெளியில வந்து ரேழின்னு சொல்லுவாங்க. ரேழின்னா ஒரு திண்ணை. அந்த திண்ணை பகுதியில் உட்காந்து நிலவு காட்டி அதுக்கு பாட்டெல்லாம் சொல்லி கதையெல்லாம் சொல்லி உணவு ஊட்டுவாங்க. அந்த மாதிரி விடும்போது இந்த ஈவினிங்கில் வரக்கூடிய சில பட்சிகள் இருக்கு, அந்த பொழுது சாய்ந்த பிற்பாடு அதனுடைய தோஷம் வந்து குழந்தைகளை பார்க்கும். அது இந்த கக்குவான் எலும்பல் போன்றவெல்லாம் வருதுன்னு விஞ்ஞானத்தில் சொல்கிறாங்க. அது குழந்தைய வந்து பெருமளவு பாதிக்கும். அதனால தான் அந்த காலத்து கிராம மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த குழந்தைக்கெல்லாம் வந்து உணவு ஊட்டிட்டு அதை தலையை சுற்றி அந்த உணவுனாலேயே திருச்சி கழிப்பாங்க. அந்த மாதிரி பழக்கம் உண்டுது. அது பெருவாரியாக அந்த தோஷத்தை கழிக்கிறதுக்கு பயன்படுறது. ரெண்டாவது, இந்த குழந்தைகளுக்கு வந்து கிரகண காலத்திலையும் இந்த அமாவாசை காலத்திலையும் மனது பேதலிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. பெரியவர்களுக்கே அந்த பாதிப்பு உண்டு, குழந்தைகளுக்கு அதிகப்படியாக இருக்கும். அந்த சமயத்தில் நம்ம மூளைக்கும் சிறு மூளைக்கும் இடைப்பட்ட இடத்துல இருக்கிற லிக்விட் டென்சிஃபை ஆகும். அப்போ இருக்கும்போது அவங்களுடைய அந்த மைண்டும் பாடியும் கோரிலேட் ஆகாது, ஒரு முகமாக செயல்படாது. அதனால தான் ப்ராப்ளம் சைல்டுன்னு இப்போ நிறைய பேர் சொன்னாங்க இன்னைக்கு. அந்த ப்ராப்ளம் சைல்டு வரதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, இந்த சமயத்தில் அவங்களுக்கு சில திருஷ்டிகள் ஏற்படும், அப்போ ஏற்படுற பாதிப்பு. வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. முருகேசன். முருகேசன் சார், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/7/1981. 19/7/1989. ஆமா, 81 மேடம். 81. ஓகே, டைம் சொல்லுங்க. காலை 10:15. 10:15. எங்க பிறந்திருக்கீங்க? திருவாரூர் மேடம். ஓகே, கேள்விகளை சட்ட கேளுங்க. சொல்லுங்க ஐயா. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம்மா, சொல்லுங்க. 19/7/1981. சரி, அது சொல்லிட்டீங்க. உங்களுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. ஜாப் எப்படி கிடைக்கும்? கவர்மெண்ட் ஜாப் கிடைக்குமா? கவர்மெண்ட்டுக்கு வாய்ப்பு இல்லை, தனியார் துறையில இருக்கும். அது தொடர்ந்து பண்ணுங்க. உங்களுக்கு வந்து இந்த 2019 இருந்து ஒரு தனியா சொந்தமா வியாபாரம் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு.
சரிங்கய்யா. அதனால அது சம்பந்தமா இந்த வணிகத்துறை சம்பந்தமான வேலைக்கு நீங்க முயற்சி பண்ணுங்க, அது கிடைக்கும். சரி. அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வச்சுட்டு நீங்க 2019 சுய தொழில் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்க. வாழ்த்துக்கள். நன்றி ஒளியின் அழைப்புக்கு. சில பேர் பிறர் வீட்டுக்கு வந்துட்டு போனாலோ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, இல்லைன்னா குழந்தைகள் கீழே விழுகிறது, சோ அந்த மாதிரி எதிர் வைப்ரேஷன் சொல்றாங்க இல்லையா சார், இந்த இதுக்கும் திருஷ்டிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? கண்டிப்பா உண்டு. அது வந்து செரின்னு சொல்லுவாங்க. செரின்னா உடலை பத்தி சொல்றது. இந்த உடல் பூராவும் சில பேருக்கு அந்த வைப்ரேஷன்ஸ் இருக்கும். அது வந்து இந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும், நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கும். இப்போ பெரிய மகான்கள்லாம் நம்ம தரிசனம் பண்ணிட்டு வரோம், அவங்களுக்கு பாசிட்டிவ் வைப்ரேஷன், அந்த அரோமான்னு சொல்லுவாங்க. அது வந்து அந்த தலையை சுற்றி அவங்கெல்லாம் துணி போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அந்த சக்தி ரொம்ப ஏராளமாக அங்கே குமிஞ்சு கிடக்கும். அது விரயமாகாத இருக்கிறதுக்கு தான் அது போட்டிருப்பாங்க. அந்த அரோமா நமக்கு கிடைச்சாலே நமக்கு வந்து பெரிய பாசிட்டிவ் எனர்ஜி கிடைக்கும். அவங்கக்கிட்ட நிறைய தபஸ் பண்ணுறதுனால நிறைய பாசிட்டிவ் வந்து கேதர் பண்ணி வச்சிருப்பாங்க. அது பவர் ஸ்டேஷன் மாதிரி இது. உடனே இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம், பேர் சொல்லுங்க ஐயா. ராஜசேகர் மேடம். ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்? 9/7/69 மேடம். 9/7/69. ஆமா மேடம். டைம் சொல்லுங்க. என்ன மேடம்? டைம், பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து 4:35 மேடம். ஈவினிங்கா? இல்ல மேடம், காலையில மேடம். காலையில. ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? கும்பகோணம் மேடம். கேள்விகளை கேளுங்க சார் கிட்ட. என்ன மேடம்? கேள்விகளை கேளுங்க. என்ன கேள்வி சார்? இது மாதிரி நான் பிறந்ததுல இருந்து எனக்கு வந்து ஒரு நிலையான இதே இல்ல மேடம். ஒரே கஷ்டம் தான் மேடம். அது ஜாதகத்துல அமைப்பு அப்படி சகட யோக ஜாதகம்னு சொல்லுவாங்க உங்களது. சரிங்க மேடம். சகட யோக ஜாதகம்னா அவங்களால நிம்மதியா இருக்க முடியாது. சரிங்க சார். பட் அது ஒரு குறையா மட்டும் நினைக்க வேண்டாம். நிம்மதியா இல்லாதவங்க வந்து பெரிய பெரிய விஞ்ஞானிகள்லாம் வாழ்க்கையில இருந்திருக்காங்க. சரிங்க சார். அந்த நிம்மதி இல்லாதன்றது வந்து கன்ஸ்ட்ரக்டிவாகவும் இருக்கும், நெகட்டிவாகவும் இருக்கும். இப்போ நம்முடைய பிரதமர் இருக்காரு, அவருக்கு நிம்மதி இருக்காது. நம்மளாட்ட உட்காந்து பேச முடியாது அவரால். அது ஒரு விஷயம் இல்ல சார். நான் பிறந்ததுல இருந்து வந்துட்டு நல்லா சம்பாதிக்கிறேன் சார். ஆனா நிம்மதியான நிரந்தரமான எனக்கு வேலையே இல்ல சார். அது ரொம்ப ரொம்ப வந்து நீங்க உணர்ந்து நொந்து ரொம்ப ஆழமா பேசுறீங்க. அதுவே ஒரு நோய் ஆயிடும். ஆமா சார். அதனால அது கொண்டாடாதீங்க. எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு சொல்லி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ள உண்டு பண்ணிக்கோங்க. சரிங்க சார். உங்க ஜாதகத்துல தசையும் இத்தனை நாளா சரியா வரல, அதனால இந்த மாதிரி மனக்குறைகள் இருக்கிறது நியாயம்தான். அந்த நோவு எங்களுக்கு தெரியுது. சரிங்க சார். ஆனா அதுக்கு நிவர்த்தி ரொம்ப குறுகிய காலத்துல உங்களுக்கு கிடைக்க போறது. 2016 மே மாசத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கையினே பெரிய திரும்ப முனை இருக்கும். வெற்றி மேல வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். சரிங்க சார். வருத்தப்பட வேண்டாம். ஓகே சார். நன்றி ஒளியின் அழைப்புக்கு. திருஷ்டி பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். இதுல உலக அளவுல என்ன மாதிரி திருஷ்டி இருக்கு? உலக அளவுல வந்து உலகத்துல மூல முழுக்க எல்லா தேசத்திலயும் இந்த திருஷ்டிகள் இருக்கு. ஊடு இனத்தினர்னு ஒருத்தர் இருக்காங்க ஆப்பிரிக்கால. ஊடு இனத்தினர். ஆமா, அது ஒரு மதத்தினுடைய பெயர். இது ஊடு. இப்போ இந்து மதம்ன்ற மாதிரி அது ஊடு மதம். அது அந்த ஊடுன்னு சொல்றது வந்து பெரிய மந்திரவாதிகள் நிறைந்த ஊர். அது நிறைய சூன்யம் பண்றவங்க மந்திரவாதிகள் நிறைந்த ஊர். அது அவங்களுக்கு இன்னைக்கும் அந்த வந்து பயங்கள்னா இருக்கு நிறைய. அவங்கெல்லாம் உலகத்திலேயே அதிக அளவு நம்பர் 1 பயப்படுறவங்க இந்த பில்லி சூன்யத்துக்கு, கண் திருஷ்டிக்கு. அவங்களுக்கு வந்து இந்த பிளட்டுன்னா ரொம்ப அலர்ஜி. பிளட். ஆமா, அந்த ரத்தத்து மூலமா நிறைய பேருக்கு நல்லதோ கெட்டதோ பண்ணக்கூடிய சக்தி அவங்கள்ட்ட இருக்கு. அதுக்கான மந்திர சாஸ்திரங்களை படிச்சிருக்காங்க. அதனால அந்த ஊர்ல வந்து எப்பவுமே எல்லாருமே இந்த கருப்பு கயிறு அதெல்லாம் கட்டிட்டு இருப்பாங்க. எப்பவுமே அந்த ஊடு மந்திரம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு பய உணர்வு அவங்களுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரி பல தேசங்கள்ல பல பகுதியில் இருக்கு. ஒன்னொன்னா பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம் மேம், ஹரிப்ரியா பேசுறேன் அம்பத்தூர்ல இருந்து. சொல்லுங்கம்மா, உங்களுக்கு தான் கேக்குறீங்களா? ஆமா. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 19/2. 19/2. 2012. 2012. ஓகே. எஸ் ஜெய் அர்ஜுன். அவனை பத்தி டீடைல் கேட்க தான் கால். ஓகேம்மா, பிறந்த நேரம் சொல்லுங்க. 12:50. 12:50 மத்தியானமா? மத்தியானம். ஓகே. எங்க பிறந்திருக்காங்க? சென்னையில தான் மேடம். கேள்விகளை கேளுங்க. அம்மா, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உத்திராட நட்சத்திரத்துல ஒரு பள்ளியும் ஊரோரத்துல ஒரு காணியம் இருந்தா அது குறைவே இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்படியா சார்? அந்த மாதிரி உத்திராட நட்சத்திரம் இதுக்கு அதிர்ஷ்ட நட்சத்திரம். ஜாதகம் ரொம்ப வலுவா சிறப்பா இருக்கு. இவருக்கு வந்து கடந்த காலத்துல 10ல சனினால கொஞ்சம் மன வலிமை, நிறைய நோய் நொடிகள்லாம் பாதிச்சிருக்கு. ஆமா சார், அதான் கரெக்ட். அது வந்து பாலாரிஷ்ட தோஷம்னு பேரு. சரி சார். அது நீடிச்ச தொல்லை தராது. அது தற்காலிகமா இருக்கிற ஒரு பாசிங் கிளவுட் மாதிரி. அது
சரி சார். அதனால மேற்கொண்டு அவருக்கு முன்னுக்கு வருவாரு. இப்ப 4ஆம் இடத்துல வலுவான செவ்வாய் இருக்கு அவருக்கு. சரி சார். மெடிக்கல் டாக்டரா அவரை ட்ரெயின் பண்ணுங்க. உலக அளவுல புகழ் வாய்ந்த மெடிக்கல் டாக்டரா இருப்பாரு. அப்படியா சார்? நல்ல அதிர்ஷ்ட புத்திரனை பெற்றிருக்கீங்க. மகிழ்ச்சி அடையலாம் நீங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றிமா உங்களின் நிலைப்புக்கு. இப்ப சார் ஒரு விஷயம் சொன்னீங்க சார், மனதளவுல வந்து ரொம்ப வீக்கான அந்த திருஷ்டி மனுஷனுக்கு வந்து தாக்கப்படும் சொல்லி. இப்போ பில்லி, ஏவல், சூன்யம், திருஷ்டி இதை நம்பலாமா வேண்டாமா? இந்த நம்பிக்கையிலே பயத்திலேயே சில பேர் தங்களுடைய வேலைகளை நிராகரிச்சிருப்பாங்க இல்லையா? இந்த ஜோதிடமாகட்டும் பில்லி சூன்யமாகட்டும் நம்பினாலும் நம்பலைனாலும் அதனுடைய பலன் இருக்கும். இப்போ சர்க்கரையை நான் நம்பலைன்னு சொன்னா கூட அவங்க வாயில சர்க்கரை போட்டா திதிக்கும். ஸோ அது நம்பிக்கையை பொறுத்தது இல்லை, அது உண்மையை பொறுத்தது. அதனால இதனுடைய எஃபெக்ட் இருக்கும். வீம்புக்கானா நான் நம்பலைன்னு சொல்லலாம், என்ன ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லலாம். பண்ண முடியும், அது சாத்தியம் இருக்கு. சாத்தியம் இருக்கு. நல்ல தகவல் இருக்கீங்க. இன்னொன்னு இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. மகாலட்சுமி பேசுறேன். மகாலட்சுமிமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. டேட் ஆஃப் பர்த் 7991. 7991. சொல்லுங்க. ஹலோ. 7991 Okay. மார்னிங் 5:30 பிறந்தோம். மார்னிங் 5:30க்கு பிறந்தீங்களா? 5:30. ஓகே. எங்க பிறந்திருக்கீங்க? காஞ்சிபுரம். கேள்விகளை சட்ட கேளுங்க. சொல்லுங்கம்மா. அது சார். சொல்லுங்க, என்ன பிரச்சனை உங்களுக்கு இருக்கு? என்ன சார் பண்ண முடியுது? எப்படி இருக்கு என்னோட இது? எப்படி இருக்கு? எப்படி இருக்கு? ரொம்ப பிரச்சனையா இருக்கு. பிரச்சனை எல்லாருக்கும் இருக்குமா? ஒரு குறிப்பிட்டு கேட்டீங்களா? இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு நல்ல கைடன்ஸ் கொடுக்கலாம் இல்லையா? ஜாதகம் நல்லா இருக்கு. அமைப்பு ஷஷ்டாதிபதினு சொல்ற சந்திரன் லக்னத்துக்கு பார்வை இருக்கு. அது ஒரு குறைபாடான நிலை அது. அதனால இதுக்கு வந்து மன வலுவு உடல் வலுவு கம்மியா தான் இருக்கு. ஆனா அது வாழ்க்கையில பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தாது. இன்னும் 2 வருஷத்துக்கு அவருக்கு இந்த படிப்பு சம்பந்தமா அல்லது எக்ஸ்பீரியன்ஸ் ஓரியன்டா ஜாப் பண்ண சொல்லுங்க. அது வரைக்கும் அவருடைய வளர்ச்சி பெரிய அளவில் இல்ல. அதுக்கப்புறம் நல்ல வளர்ச்சி காணுவார், கவலைப்பட வேண்டாம். ஓகே, நன்றி. உங்களின் நிலைப்புக்கு. எப்ப இந்த ப்ராப்ளம் இல்லாம சால்வ் ஆகும்? எப்ப இந்த ப்ராப்ளம் எல்லாம் சால்வ் ஆகும்னு கேக்குறீங்களா? அதுதான் இப்ப சொன்னேன். இன்னும் 2 ஆண்டுகள் இருக்குமா? அந்த 2 ஆண்டுகள் கெட்டு போயிடாது, கொஞ்சம் படுத்தோம். ஆனா வந்து வளர்ச்சியினுடைய அம்சம் இருக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். நன்றிமா. சார், இதுக்கு ஏதாவது பரிகாரங்கள் இருக்கா இந்த திருஷ்டி நீக்கிறதுக்கு? நம்ம பார்க்கலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம். வணக்கம், பேர் சொல்லுங்க. ஓகே. நிறைய பேர் கண் திருஷ்டி பிள்ளையார் எல்லாம் வச்சுப்பாங்க. இந்த மாதிரி பிள்ளையார் வைக்கிறதுனால இந்த திருஷ்டி எதுவுமே எங்களுக்கு வராம தடுக்க முடியுமா சார்? இப்போ உதாரணத்துக்கு வந்து தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க. வீட்டுக்கு நேரா நம்ம கேட்டுக்கு நேரா தெரு போச்சுன்னா அது தெருக்குத்துன்னு பேர். அந்த தெருக்குத்துவை 100% கியூர் பண்றது வாஸ்து சாஸ்திரத்துல வீட்டு வாசல்ல அந்த கேட்டு பக்கத்துல ஒரு விநாயகர் வைக்கணும். அப்ப என்ன ஆகும்னா வரவங்களுடைய பார்வையெல்லாம் அந்த விநாயகர்கிட்ட போயிடும், வீட்டு மேல வராது. ஸோ அது வீட்டினுடைய திருஷ்டி அதில் தாக்கப்படுறது, அதில் காக்கப்படுறது. அதுதான் அதனுடைய தாத்பரியம். அந்த மாதிரி விநாயகர் வந்து இந்த திருஷ்டி கழிக்கிறதுல ரொம்ப சிறப்பான தெய்வம். அதே மாதிரி இந்த சோழிங்கபுரம்னு ஒரு இடம் இருக்கு. அது வந்து தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 40-50 மைலில் இருக்கு, அரக்கோணத்து பக்கத்தில் இருக்கு. அதில் வந்து இந்த பேய் பிசாசி பிடிச்சவங்க, இந்த பெண்கள் குறிப்பாக, அவங்க அந்த கார்த்திகை மாசத்துல ஞாயிற்றுக்கிழமையில அங்கே கும்பிடுவாங்க. உலகம் அனைத்துல இருந்து ஏராளமான மக்கள் அங்கே வந்து நன்மை பெறாங்க. அங்கே தக்கான் குளம்னு ஒன்று இருக்கு. அது வந்து தொட்டாச்சாரியர் குளம்னு பேர் இருக்கு. அந்த இடத்துல வந்து அவங்க ஸ்நானம் பண்ணிட்டு கார்த்தால 4 மணிக்கு ஈர துணியோட நரசிம்மர் சன்னதி, ஆஞ்சநேயர் சன்னதிக்கு மலை ஏறி போய் சேவிப்பாங்க. ஆஞ்சநேயர் சன்னதியில் ஒரு குளம் இருக்கு. அது வந்து இந்த பேய்களை ஓட்டுற ஒரு சிறப்பான உலகத்துல ஃபேமஸான ஒரு குளம். அது இப்படியெல்லாம் நம்ம நாட்டில் சிறப்பான செய்திகள் இருக்கு. இன்னொரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. கார்த்திக் மிருகசீரிஷம் மிதுன ராசி சார் மேடம். ஓகே, நீங்களே ராசி நட்சத்திரம் சொல்லிட்டீங்களா? மிதுன ராசியா? 29/12 29/12 1982. 1982. ஓகே, டைம் என்ன? மதியம் 1:20. 1:20. ஓகேம்மா, எங்க பிறந்திருக்காங்க? நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. டிவி வால்யூம் குறைங்க. என்னங்க? டிவி வால்யூம் குறைங்க. டிவி வால்யூம் குறைச்சிரா? ஓகே, கேள்விகளை நீங்க சட்ட கேளுங்க. அவன் சரியா வேலை கிடைக்க மாட்டேங்குது சார். சரி. ஹலோ, இப்போ ஒரு குரு தேசம் நடக்குதுமா.
35 வயசு வரைக்கும் குரு திசை நடக்குது. அந்த குரு திசை 12 கூடிய திசை, விரய திசைன்னு சொல்லுவாங்க. அதனால இது வந்து மத்திய கால ஜாதகம்னு இதை வர்ணிப்பாங்க. அதாவது நடு வயசுல இருந்தா இதுக்கு நிறைய அதிர்ஷ்டம் வரும். 35 வயசுக்கு மேலதான் இதுக்கு நல்ல ஏராளமான வளர்ச்சி அம்சம் காணப்படுறது. அது வரைக்கும் கொஞ்சம் சுமாரான வேலை இருக்கும். அதை பொறுமையா பண்ண சொல்லுங்க, அனுபவத்தை வளர்த்திக்க சொல்லுங்க. பிற்காலத்துல ரொம்ப சேவமா இருப்பாரு. நன்றி. உங்களின் அழைப்புக்கு பக்ஷி தோஷம் பத்தி சொன்ன மாதிரி சார், நாகதோஷம் அப்படின்னா என்ன? இந்த வம்ச தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷம்னு ஒன்று உண்டு. அது வந்து இந்த காலசர்ப்ப தோஷம்னு ஜாதகங்கள் இருக்கு. அந்த காலசர்ப்ப தோஷம் வந்து இந்த வம்ச தோஷம், பித்ரு தோஷம், கர்ம தோஷத்தினால ஏற்படுறது. 7 தலைமுறையில நம்முடைய மூதாதையர்கள், அதாவது பெட்டர்னல் சைடு, அதாவது தந்தை வழி 7 தலைமுறை, மெட்டர்னல் சைன்ஸு மாத்ரு வர்க்கத்தில் 7 தலைமுறை, இவங்களில் யாராவது ஒருத்தர் நாகத்தை துன்புறுத்தி இருந்தாலோ, அந்த புற்றுக்களை அழிச்சிருந்தாலோ அது அந்த வம்சத்தை தாக்கும் அப்படின்னு ஒரு தாத்பரியம் இருக்கு. அது நடைமுறையில ரொம்ப ப்ராக்டிக்கலா வருது. அந்த மாதிரி பறக்கக்கூடிய பசங்களுக்கு வந்து உருவ அமைப்புல நிறைய மாறுதல் இருக்கும். அந்த உருவத்துல வந்து அதாவது பிசிக்கல் அண்ட் மென்டல் பர்வர்டட் சில்ட்ரன் பெறுதுக்கு. அந்த மாதிரி ஒரு அமைப்பு கொண்ட குழந்தைகள் பெறதுனால அவங்களுடைய வாழ்க்கையை பாதிக்கிறது, வம்சத்தை பாதிக்கக்கூடிய ஒரு சக்தி உண்டுதுக்கு. அதுக்கு நாகதோஷத்தை கழிக்கிறதுக்கு தான் வைஜெயந்தி ஜபம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த நாகத்துக்காக வந்து சாந்தி படுறது உண்டு. ராகு காலத்துல திருநள்ளாறு போன்ற இடங்கள்ல போய் பிரார்த்தனை பண்ணுவாங்க. அதுக்கு ராகு கோயில், கேத்து கோயில் இருக்கு, அங்கேயும் பிரார்த்தனை பண்ணுவாங்க. ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க ஐயா. என் பேர் ஸ்ரீதர், நான் சென்னையில இருந்து பேசுறேன். என் பையனுக்காக கேட்கணும். பையனுடைய பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் பையனோட பேர் RF ஸ்ரீ விஷ்ணு. ஸ்ரீ விஷ்ணு. டேட் ஆஃப் பர்த் 29/9/2005. 29/9 ஆமா, 2005. 2005. ஓகே. பிறந்த நேரம் வேலைக்கிழமை பிறந்தாரு 2:20 மதியம். மதியம் 2:20. எங்க பிறந்திருக்காங்க? மதுராந்தகம். கேள்விகளை கேளுங்க. அவருக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாத போகுது, அது விஷயமா கேட்கலாம். ஆயில்ய நட்சத்திரம், கடகராசி. ஆமாங்க. அவருக்கு வந்து ஜாதக அமைப்பு ரொம்ப ஒஸ்தியா இருக்கு. சரிங்க. லக்னாதிபதி லக்னத்தை பார்க்கிறது, அதாவது சனி கிரகம். சரிங்க. அதுக்கு வந்து யஜஸ்வி, ராஜஸ்விமான், தனாஷ்டனியோ, பகுபுத்திரையோகோ, பூமி பாலகா, நராஜ், அந்த ஹெல்த்து எல்லாமே ரொம்ப டாப் கிளாஸா இருக்கும். சரிங்க. ஒரே ஒரு குறைபாடு இந்த ஜாதகத்துல என்னன்னா புதனும் சூரியனும் ஒன்னா இருக்கிறது. சரி. அது வந்து அஸ்தங்கத தோஷம்னு சொல்லுவாங்க பாக்கியாதிபதிக்கு. இந்த அஸ்தங்கத தோஷம்னு சொன்னா அவங்களுடைய ஃபேக்கல்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கும், ஆனா உபயோகப்படாது. சரிங்க. அனுபவத்துக்கு வராது. கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்றாங்களா, அந்த மாதிரி ஜாதகம் இது. சரி. அதுக்கு நீங்க நிவர்த்தி என்ன பண்ணணும்னா சூரியனார் கோயில்ல போய் அர்ச்சனை பண்ணுங்க. எந்த இடத்துல இது? கும்பகோணத்துல. கும்பகோணத்துல. சரிங்க. அது சூரியனார் கோயிலுக்கு பாத முடிச்சு போயிட்டு வந்து அர்ச்சனை பண்ணுங்க, பிள்ளையை கூட்டு போங்க. சரிங்க. ரெண்டாவது வீட்லயே வந்து நீங்க 9 ஞாயிற்றுக்கிழமை நவகிரக வலம் இருந்தா கூட உங்களுக்கு நல்லதா இருக்கும். ஞாயிற்றுக்கிழமைங்களா? ஞாயிற்றுக்கிழமை 9 ஞாயிற்றுக்கிழமை நவகிரக வலம் வரணும். சரிங்க. 9வது ஞாயிற்றுக்கிழமை சூரியனுக்கு அர்ச்சனை பண்ணலாம், நவகிரகத்துக்கு அர்ச்சனை பண்ணலாம். இந்த கோதுமையினால ஆன உணவை ஏழைகளுக்கு தானம் கொடுங்க. சிறப்பான ஒரு பரிகாரமா இருக்கும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இன்னொரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. ஹலோ. ஹலோ. பேர் சொல்லுங்கம்மா. எங்க பேரு தேவிங்கம்மா. தேவி. தேவி. டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. இது எங்க மகளுக்கு கேட்கணுமா இருக்குது. மகளோட பேர் சொல்லிட்டு டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. எங்க மகளோட டேட் வந்துட்டு 17 17 17 9 1996. 96. டைம் ஈவினிங் 6:35. 6:35. ஓகே. எங்க பிறந்திருக்காங்கம்மா? பெங்களூர்ல இருந்து பேசுறாங்க. பிறந்ததும் பெங்களூர் தானா? ஆமா, பெங்களூர் தான். ஓகே. கேள்விகளை கேளுங்க. விசாக நட்சத்திரமா? சார். அது வந்து ராசி நல்லா இருக்கு, ஜாதகம் நல்லா இருக்கு. இவருக்கு வந்து அந்த வளர்ச்சி அம்சம் போறல. ஆமா. உடல் வளர்ச்சி, மன வளர்ச்சி போறல. ஆமாங்க சார். ஒரு சார்ட் ஆஃப் பீட்டர் பேன் சொல்லுவாங்க அதை. அது வந்து பெரிய குறைபாடு கிடையாது. இவருக்கு வந்து இந்த சுக்கிரன் வந்து 5ஆம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் தொல்லை பண்றது. ஆமாங்க சார். வெள்ளிக்கிழமை ஒரு 5 வருஷமாவே இடுப்புல இருந்து கழுத்து வரைக்கும் இந்த காது வந்து நடக்கிறதுக்கு ஆகுறது இல்லைங்க சார் அவனுக்கு. இவருக்கு பர்மனன்ட் ஹேண்டிகேப் வராது, அந்த பயம் தேவையில்லை உங்களுக்கு. இது வந்து தானாவே நிவர்த்தி ஆகக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுக்கு வந்து இன்னும் 1 வருஷம் காத்திருந்தா போறோம்.
2016 மத்தியிலேருந்து இவருக்கு நல்ல ஆரோக்கியமும் மனநிலையும் முன்னேற்றம் அடையும். வெள்ளிக்கிழமையில நீங்க வந்து நாக பூஜை பண்றதுக்கு முயற்சி பண்ணுங்க. வெள்ளிக்கிழமையில வீட்டுல ஒரு சின்ன நாகம் வாங்கி வச்சுக்கோங்க. அது வெள்ளி அல்லது செம்புல வாங்கி வச்சுக்கலாம். அதுல வந்து ஒரு ஸ்பூன் பால் எடுத்து அதுல கொஞ்சம் மஞ்சள் சிட்டிகை போட்டு அபிஷேகம் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சீக்கிரத்துல நிவாரணம் தெரியும். நன்றி. உங்களின் அழைப்புக்கு இந்த நாகதோஷம் பத்தி பேசுனதுனாலதான் அதே மாதிரி ஒரு டாபிக் வந்திருக்கு சார். நம்ம எங்களுக்கெல்லாம் திருஷ்டி சொல்றோம், கடவுளுக்கு திருஷ்டி எப்படி சார் கழிக்கிறது? கண்டிப்பாமா. நம்ம வந்து அதுதான் வந்து புனருத்தாரணம் பண்றது, ஜீர்ணோத்தாரணம் பண்றது, கும்பாபிஷேகம் பண்றதுலாம் சொல்றாங்க. ஜீர்ணோத்தாரணம்னா என்னன்னா ஜெரிச்சிக்கணும். எதை ஜெரிச்சிக்கிறோம்னா நம்ம மக்கள்லாம் நிறைய தீமைகள்லாம் பண்ணிட்டு அங்க போய் அதை கழிக்கிறாங்க. அது கடவுளை பாதிக்கிறது. அதை ஜீரணம் பண்றது தான் ஜீர்ணோத்தாரணம். அது கடவுளுக்கு திருஷ்டி கழிக்கு தான் அங்க அந்த ஆர்த்தி எடுக்குது. ஓகே, தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. ரஞ்சிதான்ற பேருங்க. ஓகே. 28/6/1993. 1993. டைம் சொல்லுங்கம்மா. 1:30 PM. 1:30 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? சென்னை. கேள்விகளை கேளுங்கம்மா. அதான் கொஞ்சம் உடம்பு சரியில்லை. இப்போ எது சரியாகும், எப்போ நேரம் எப்படி இருக்குன்னு கேட்கத்தாங்க. இதுக்கு வந்து கர்மரோக தோஷம்னு இருக்குமா? புரியலங்க, திருப்பி சொல்லுங்க. கர்ம ரோக தோஷம்னு சொல்லுவாங்க. சரிங்க. கர்ம ரோக தோஷம்னா மென்டலி ஜெனரேட்டட் டிசீஸ். ஓகேங்க. உடல் ரீதியான குறை இல்லை. டாக்டர் என்ன பண்ண டெஸ்ட் எல்லாம் கரெக்ட்னு சொல்லும், இவர் கரெக்டா இருக்காது. ஓகேங்க. அது மன வலிமை குன்றியதால ஏற்பட்ட தோஷம். அதுக்கு நீங்க வந்து இந்த சித்தா கிருஷ்ண ஜபம்னு சொல்லுவாங்க. என்னங்க, திருப்பி சொல்லுங்க. சித்தா கிருஷ்ண ஜபம், சித்தத்தை ஆகர்ஷிக்கிற ஜபம். ஓகேங்க. அதான் மைண்ட்ல இருக்கிற அந்த தீமைகள்லாம் போக்குற ஜபம். அது உங்களுடைய வீட்டுக்கிட்ட இருக்கிற கோயில்ல யாருன்னா பூசாரி கேட்டா கூட சொல்லுவாங்க. சரிங்க. அவங்க கிட்ட அந்த பரிகாரம் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்ல நிவாரணம் இருக்கும். ஓகேங்க. ஓகே, நன்றிமா. உங்களின் அழைப்புக்கு தொடர்ந்து நம்ம பேசலாம். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம், பேர் சொல்லுங்க. என் பேரு பிரேமலதாங்க. பிரேமலதாமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்றீங்களா? நான் ஆக்சுவலா எங்க ஹஸ்பண்டுக்கு கேட்கணுங்க. கேளுங்க. அவங்க டேட் ஆஃப் பர்த் வந்து 16/11/1971. 16/11/1971. ஆமாங்க. ஓகே, டைம் சொல்லுங்க. யாரோட பேர் வந்து கௌதமன்ங்க. ஓகேங்க, டைம் பிறந்த நேரம் தெரியுமா? 11:50 நைட்டுங்க. நைட் 11:15. எங்க பிறந்திருக்காங்க? அவங்க கள்ளக்குறிச்சி பக்கத்துல வருசர்லூர்னு ஒரு கிராமங்க. ஓகே, கேள்விகள் என்னப்போ? அவங்க வந்து ஆக்சுவலா பிசினஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பிசினஸ் இன்னும் நல்லா டெவலப் பண்ண முடியல. நல்லா எல்லாமே இருக்கு, ஆனா ஏதோ ஒண்ணு குறையுது, ஏதோ கண்டிஸ்ட் மாதிரியும் தெரியுது. சார் தான் சொல்லணும். நிச்சயமா சொல்லுவாங்க, தொடர்புல இருங்க. அவருக்கு வந்து இந்த பூமி சம்பந்தமா கெமிக்கல் சம்பந்தமான வியாபாரம் தான் நல்லா வரும். அப்படிங்களா? அதாங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா தான் சார் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த தொழில் தான் இவருக்கு கொடுப்பனை இருக்கு. சரி, அது மேலும் மேலும் நல்லா பண்ணணும், எல்லாமே இருக்கு அவங்க கிட்ட. ஆனா என்ன ப்ராப்ளம் தெரியலங்க. இது ப்ராப்ளத்தை பத்தி தான் இப்ப நான் சொல்ல போறேன். சொல்லுங்க சார். அவருக்கு ஜீவனத்துக்குரிய கிரகம் செவ்வாய் கிரகம். சரிங்க. அது இந்த கெமிக்கல், மினரல், சால்ட், ஃபர்டிலைசர்னு சொல்லுவாங்க, எர்த் ஓரியன்ட் சொல்லுவாங்க. சரிங்க சார். அதனால பூமி சம்பந்தமா கெமிக்கல் சம்பந்தமா பண்ண சொல்லுங்க, அது தொடர்ச்சியா பண்ண சொல்லுங்க. சரிங்க சார். அவரு வந்து செய்யற தொழில் கரெக்ட், ஜாதகம் நல்லா இருக்கு, பெரிய அளவுல சம்பாரிச்சு பெரிய ஆளா வருவார்னுக்கு கேரண்டி இருக்கு. கடந்த 2 வருஷமா நிறைய பிரச்சனை, நிறைய நஷ்டங்களை சந்திச்சிருக்காரு. ஆமா சார். அது 7ஆம் நாள் சனியில வெறிய சனியினுடைய ஜென்ம சனியினுடைய பகுதி அது. சரிங்க. அதை பார்த்து மனம் தளர வேண்டாம். சரிங்க. அது இப்ப அந்த கெடுதலான சமயம் முடிஞ்சு போச்சு, மேற்கொண்டு பண்ண சொல்லுங்க. ஆனா ஒரு எச்சரிக்கை என்னன்னா, இனிமே பணம் போடாம அவருடைய அறிவையும் திறமையும் அனுபவத்தையும் போட சொல்லுங்க. இன்வெஸ்ட்மெண்ட் அதிகமா போடணும். கேஷ் இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம், புத்தி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம், அனுபவ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். எப்ப பார்த்தாலுமே ஒரு மாதிரி டென்ஷனாவே இருக்காங்க, ஏதோ எப்பயுமே ஒரு மாதிரி அதே மாதிரியே இருக்காங்க. ஆமா, அந்த மாதிரி டிசப்பாயின்மெண்ட் இருக்குச்சு அப்படிதான் இருக்கும். அந்த டென்ஷன் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் டென்ஷனா மாத்திக்கலாம், தப்பே கிடையாது. ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே சார், அசுர கனவுகள், அதாவது கெட்ட கனவுகள் இரவு நேரங்கள வரதுக்கு காரணங்கள் என்ன, அதுக்கு எப்படி என்ன தீர்வு? கனவுன்னு சொல்றது நம்மளுடைய மென்டல் ரிஃப்ளெக்ஷன் தான். அது மைண்ட்ல என்ன பதிவாயிருக்கோ அதுதான். ஆனா இந்த மைண்ட்ல பதிவானதுன்றது 2 விதமா இருக்கு. அந்த மூளைன்னு ஒரு பகுதி இருக்கு, சிறு மூளைன்னு ஒரு பகுதி இருக்கு. இந்த மூளையில பதிவாகிறதெல்லாம் கான்சியஸ் ரெக்கார்டிங்னு சொல்லுவோம், நமக்கு தெரிஞ்சு ரெக்கார்டிங் ஆகும். அது
சப்கான்ஷியஸில் வந்து ஈச் அண்ட் எவ்ரி திங் இஸ் ரெக்கார்டட். பட் நம்மளால அதை ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல. அந்த டெலிவரி தான் கஷ்டமாக இருக்குது. அந்த சப்கான்ஷியஸில் இருக்கக்கூடிய அந்த செரிபெல்லத்தில், அதாவது சிறுமூளையில் இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கிற ரெக்கார்டிங் தான் கனவுன்னு சொல்கிறோம். அந்த கனவு வந்து நல்ல கனவாக இருந்தால் அதுக்கு தீய பலன்களும், தீய கனவாக இருந்தால் நல்ல பலன்களும் பெருவாரியான சாஸ்திரங்களில் நிறைய விஷயங்களை சொல்லியிருக்கு. இப்போ யாருன்னா நம்மளை அடிக்க வர மாதிரி வந்தால் நமக்கு இருக்கிற எனிமி ப்ராப்ளம்லாம் போயிடும். யாருனாங்கன்னா நமக்கு நோய் நொடிலாம் போயிடும். நம்ம வந்து இந்த வீட்டில் இருக்கிற பொருள்லாம் களவு போடுற மாதிரி காணணும்னா நிறைய சொத்து சேரும். இப்படி நேர் எதிர்மாறாக தான் அதில் பெருவாரியான பலன் சொல்லிருக்கு. அது காரணம் என்னென்னா மனிதனுடைய மென்டாலிட்டி மேக்கப். அந்த நெகட்டிவ் சார்ஜிங் இருக்கும், அதுக்கப்புறம் தான் அது பாசிட்டிவாக கன்வெர்ட் ஆகும். இது இந்த பெண்டுலம் போக்குவரத்துன்னு சில தியரி மெத்தட்ஸ் இருக்கு, அதில் கண்டுபிடிப்பாங்க. ஒரு நேரம் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ வணக்கம், பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கங்க. பொண்ணுக்காக கேட்கணும். பொண்ணோட பேர் என்னம்மா? பொண்ணு பேர் அபர்ணா. அபர்ணா, டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 23rd 23rd 6 1990. 1990. ஓகே, பிறந்த நேரம் சொல்லுங்கம்மா. 3:10 AM. 3:10 AM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? தேனி. ஓகே, கேள்விகளுக்கு என்னம்மா? கேக்குறேன், கேளுங்க. சொல்லுங்கம்மா. ஐயா வணக்கங்க. வணக்கம்மா, சொல்லுங்க. பொண்ணு பாப்பாவுக்கு திருமணம் எப்ப நடக்கும், எந்த மாதிரி வரன் அமையும்? திருமண வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. சரிங்க. நல்ல ரூபலட்சணமா, நல்ல குணவானா, நல்ல கணவன் கிடைக்கும்ன்றது கேரண்டி இருக்கு. சரிங்க. சப்தமாதிபதி அங்காரகன்னு சொல்லுவாங்க. சரிங்க. இது அறகுறையா படிச்சவங்க தோஷம்னு சொல்லிடுவாங்க, அப்படி கிடையாது. இதுக்கு சரிங்க. மங்கள யோகம் இருக்கு. சரிங்க. இதுக்கு இந்த ஆண்டு இறுதிக்குள்ள ஒரு நல்ல இடம் வந்து செட்டில் ஆயிடும். சரிங்க. இந்த ஆண்டு இறுதிக்குள்ள முடிஞ்சிருங்களா? இந்த சித்திரை வைகாசியில முகூர்த்தம் வைக்கிற மாதிரி இருக்கு. சரிங்க. சரிங்க. இந்த ஆண்டு இறுதியில மாப்பிள்ளை அமைஞ்சிடும். எந்த மாதிரி வரன் அமையும் பாப்பா? வரக்கூடிய மாப்பிள்ளை வந்து உள்ளூர்ல இருப்பாரு, உறவுல இருக்காது, அந்நியத்துல இருக்கும், உங்க சம்பிரதாயப்படிக்கு இருக்கும், கவர்மெண்ட் வேலை செய்யற பர்த்தா கிடைப்பாரு. சரிங்க. நல்ல வாழ்க்கை அமையும், கவலையே பட வேண்டாம். சரிங்க, ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றிங்க. நன்றி உங்களின் அழைப்புக்கு. அதே மாதிரி இலக்கங்கள்ல 8, 13 ஆகாதா சார்? இந்த 8 ஆகாதுன்னா 8 போடலன்னா லைசன்ஸே கொடுக்க மாட்டேன்றாங்க. அது வந்து அஷ்ட ஐஸ்வர்யம்னு பேரு. நவ ஐஸ்வர்யம் யாரும் சொல்றது இல்லை. பெரியவங்களை செஞ்சா அஷ்ட ஐஸ்வர்யம் உண்டாகும்னு சொல்லுவாங்க. 8 ஆகாதுன்னா நம்ம உடம்பே ஆகாது, எண்ஜான் உடம்பு. 8 ஆகாதுன்னு சொன்னா நமக்கு வந்து கிருஷ்ணரே ஆகாது, ஏன்னா அவர் ஜென்மாஷ்டமி தான் கொண்டாடுறோம். அந்த 8 ஆகாதுன்னு சொன்னா நம்ம வாழ்க்கையில வந்து எதையுமே நம்ம தாண்டி போய் எட்ட முடியாது. அதனால இந்த அஷ்டலட்சுமி கோயிலுக்கு போனோம்னா 8 லட்சுமி தான் இருக்காங்க, 9 லட்சுமி இல்லை. அப்ப லட்சுமி கடாட்சமே நமக்கு ஆகாதுன்னு ஆயிடும். ஸோ இது வந்து ஒரு பழக்க தோஷம், மனிதனுடைய பலகீனமான ஒரு சைடு. இது 13 ஏன் ஆகாதுன்னா அது வெஸ்டர்ன் பிலீஃப். அது நம்ம பிலீஃப் இல்லது. வெஸ்டர்ன் பிலீஃப்னா மேல் நாட்டில் நம்புற ஒரு செய்தி. இது அந்த 13வது காஸ்பல் தான் வந்து இயேசுநாதரை காமிச்சு கொடுத்ததா சரித்திரம் இருக்கு. அதனால அது ஆகாதுன்னு சொல்லுவாங்க, வேற காரணமே கிடையாது. கிடையாது. ஓகே, நல்ல தகவல் சார். ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கங்க. வணக்கம், பேர் சொல்லுங்கம்மா. பிரியா மேரி. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3494. 3494. 12:40 PM மத்தியானம். 12:40 PM. தனுசு ராசி புரடம். ஒரு நிமிஷமா. 12:40 PM. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? திருப்பூர். கேள்விகளை கேளுங்கம்மா. பொண்ணுக்கு மேரேஜ் பார்த்துட்டு இருக்கோம், அது வரன் எங்க அமையும், எப்ப முடியும் மேரேஜ்? ஜீசஸை பத்தி சொன்ன உடனே மேரி வந்திருக்காங்க. ஜாதகம் நல்லா இருக்குமா? சரிங்க. ஜாதகத்துல வந்து அந்த திருமண வாய்ப்பு ரொம்ப நேர்த்தியா இருக்கு. சரிங்க. நல்ல கண் நிறைந்த கணவன் கிடைப்பாரு. அவர் இந்த ஆர்ட் லைன் அல்லது இந்த மீடியா லைன்ல இருக்கக்கூடிய கணவரா இருப்பாரு. சரி சரிங்க. ஜாதகத்துல அந்த சுக்கிரன் 7ல வலுவா இருக்கிறதுனால மீடியா லைன் அந்த மாதிரி நல்ல ஒரு கலை உணர்வு மிக்க கணவர் கிடைப்பாரு. சரிங்க. அதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் தள்ளி வருது, இன்னும் 1 வருஷம் 1.5 வருஷம் ஆகும் அதுக்கு. அது வரைக்கும் வந்தா பாருங்க, இல்லைன்னா கவலைப்படாதீங்க. அடுத்த ஆண்டு மத்தியில இதுக்கு நிச்சயமா நல்ல கல்யாணம் அமைஞ்சிடும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. காத்து கருப்பு பத்தி உங்களுடைய அபிப்பிராயம் என்ன சார்? இந்த காத்து கருப்புன்னு சொன்னா காத்து சங்கைன்னு பேர் இருக்கு. இந்த ஹுமாயூன் டூம்புன்னு இருக்கு டெல்லியில. அந்த ஹுமாயூன் டூம்பு வந்து இரும்பினால் ஆனது. அது வந்து 14th centuryலேருந்து இருக்குது. இது வரைக்கும் அது துருப்பிடிக்கல, இத்தனைக்கும் ஓப்பன் ஏர்ல இருக்கு. அதுக்கு ஏன் துருப்பிடிக்கலன்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி பண்ணாங்க. அதுக்கு காத்து சங்கைன்னு பேர். காத்துல இருக்கக்கூடிய அந்த சக்தி அது. அதே மாதிரி கங்கா நதி புனிதமாகுதுன்னு சொல்றாங்க. அது காத்து சங்கையினால் ஏற்படுறது, பூமியினுடைய சல்லியாதி தோஷங்கள்னால வருது. அது ரெண்டும் சேர்ந்து அந்த இடத்த பியூரிஃபை பண்றது. அதுல எந்த தண்ணி போனாலும் அது பியூரிஃபை ஆயிடும். அதுதான் கங்கா நதி புனித நீர்னு சொல்றாங்க. இப்படி அதனுடைய தாத்பரியங்கள் நிறைய இருக்கு. ஒரு நேரம் சார். வணக்கம்.
வணக்கம். ஹலோ, நான் பட்டுக்கோட்டையில இருந்து பேசுறேன். நல்லதுமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. என் பையனுக்கு பார்க்கணும். 23/10/2004. 23/10/2004. 4 கும்பராசி. ஒரே நிமிஷமா, நீங்க டைம் மட்டும் சொல்லுங்க. பிறந்த நேரம் மாலை 3 மணி. மாலை 3 மணிக்கு. எங்க பிறந்திருக்காங்க? இங்க பட்டுக்கோட்டையில தான். ஓகே, இப்ப கேள்விகளை கேளுங்க. அவனுடைய ஃபியூச்சர் மற்றும் படிப்பு எப்படி இருக்குன்னு கேட்கணும். ஓகே. படிப்போட இவருக்கு விளையாட்டு துறையில நல்ல ஆர்வம் இருக்குமா? அவர் அதுல ட்ரெயின் பண்ணுங்க. சுக்கிரன் வந்து வித்யாதிபதியா இருக்கிறதுனால படிப்பிலையும் நல்ல தேர்ச்சி பெறுவாரு, விளையாட்டு துறையிலையும் தேர்ச்சி பெறுவார்றதுக்கு இருக்கு. உலக அளங்களை போய் விளையாடுறதுக்கு இவருக்கு திறமை இருக்கு. அதுல இன்க்ளினேஷன் தான் ட்ரெயின் பண்ணுங்க. இவருக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை ஒண்ணு இருக்குன்னா, ஜாதகத்துல இந்த ஞாபக சக்தி கம்மியா இருக்கு. ஆமா சார், அது ஒண்ணுதான் பிரச்சனை. சொல்லுங்க சார். அது வந்து மெமரி, கான்சென்ட்ரேஷன், ரிட்டன்ஷன், ரீப்ரோடக்டிபிலிட்டின்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் கம்மியா இருக்கு. அதனால அவர் வந்து புத்தகத்தை படின்னு சொல்லாம அவர் காது வழியா அந்த புத்தகத்துல இருக்கிற செய்தியை சொன்னா நல்லா கிராஸ் பண்ணிப்பாரு. எப்படி சார்? புத்தகத்துல இருக்கிற செய்தியை நீங்க பெரியவங்க யாருன்னா படிச்சுட்டு அது அவர்கிட்ட ஒரு ஸ்டோரி டெல்லிங் மாதிரி, அதாவது ஒரு கதை சொல்ற மாதிரி அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் புத்தகத்தை அவரே ஆர்வமா படிச்சு ரொம்ப நல்லா கிராஸ் பண்ணிப்பாரு. கோயிலுக்கு பரிகாரம் எதுவும் இருக்கா சார்? அது ஏற்கனவே நிறைய பண்ணிட்டு இருப்பீங்க, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பிராக்டிக்கல் லைஃப்ல இது பண்ணுங்க. சரி சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. சார், சகுனங்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஏன்னா எல்லாத்துக்கும் நம்ம சகுனம் பார்த்து வேலை செய்ய முடியாது இல்லையா? அதை பத்தி என்ன சொல்றீங்க? சகுனம் பாவ சூச்சனம்னு பேர். ஒரு நேர் பார்த்து நம்ம தொடர்ந்து விளக்கமா பேசலாம். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. பேர் வந்து ஜே சையதலி ஃபாத்திமா. ஓகேமா, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 16/6/82. 16/6/82. ஓகே, டைம் சொல்லுங்க. பிறந்த நேரம்? பிறந்த நேரம் வந்து புதன்கிழமை நைட்டு 10:30 மணிக்கு. நைட்டு 10:30 மணிக்கு. ஓகே, எங்க பிறந்திருக்கீங்க? என்னங்க? எங்க பிறந்திருக்கீங்க? எந்த ஊர்ல? திருநெல்வேலி. ஓகே, கேள்விகளை கேளுங்கம்மா. திருமணத்தை பத்தி கேட்கணும். இன்னும் கல்யாணம் ஆகல, எப்ப கல்யாணம் ஆகும்? ரேவதி நட்சத்திரம், மீனராசி. ஜாதகத்துல இப்ப குருபலம் நல்லா இருக்கு. இத்தனை நாளா குருபலம் கம்மியா இருந்தது. இப்ப முயற்சி ஆரம்பிங்க. ஜனவரி பிப்ரவரியில தான் இது அமையும். இந்த போலீஸ் துறை, ராணுவ துறையில இருக்கக்கூடிய கணவர் கிடைக்கணும்னு இதுல இண்டிகேஷன் இருக்கு. இந்த சிவில் சர்வீஸ், கவர்மெண்ட் சர்வீஸ், ராணுவம், போலீஸ் இந்த மாதிரி துறையில் அவர் கிடைக்கும். நல்ல சிறப்பான திருமண வாழ்க்கை உண்டு. ஜாதகத்துல எந்த கோளாறும் கிடையாது. வாழ்த்துக்கள். முடிகிறதுக்குள்ள கண்டிப்பா நடக்குமா சார்? இந்த ஜனவரி பிப்ரவரியில உங்களுக்கு நிச்சயம் ஆகும். அடுத்த மே ஜூன்ல கல்யாணம் ஆகும். அப்படியா? சரிங்க சார். நன்றி உங்களின் அழைப்புக்கு. சகுனங்கள் சார், சகுனம் பத்தி என்ன சொல்றீங்க? நான் சகுனம் பாவ சூச்சன் பேரு. அதாவது இந்த சகுனம்ன்றது வந்து நம்ம அறியாம நமக்கு எல்லாமே இன்ட்யூஷன் இருக்கு. அது ஹெசிடேஷன் பிளாக், மென்டல் பிளாக்னு சொல்லுவாங்க. அதனால நம்மளால அது உணர முடியறதில்ல. அதை உணரக்கூடிய சக்திகள் வந்து இந்த பட்சிகளுக்கு, மிருகங்களுக்கு, பிராணிகளுக்கு அதிகம். அது வந்து பூனை குறுக்க போனா சகுனம் சரியில்லைன்னு சொல்றது பாப்புலரா இருக்கிறது. அதுல வந்து சில சித்தாந்தங்கள் இருக்கு. அதே மாதிரி கவுளி சொல்றது, அப்புறம் அந்த பல்லி கத்துறது, அப்புறம் கருடன் பறக்கிறது, அப்புறம் அந்த பறவைகள் வட்டமிடுறது, எதிர்க்க பசுமாடு வருது, கண்ணோட வருது, அந்த மாதிரி சகுனங்கள்லாம் பார்த்து நம்ம வந்து பெரியவங்க நிறைய காரியம் பண்ணுவாங்க. அந்த சகுனம் வந்து ரொம்ப சிறப்பா இருந்ததுன்னா வெற்றிகள் கிடைக்கும். சகுனம் சரியில்லைன்னா கிடைக்காது. அதுல வந்து சில பிராணிகளுடைய சத்தங்களை கேட்டா நல்ல சகுனம், அவங்கள நேர்ல பார்த்தா கெட்ட சகுனம். அதே மாதிரி சில ஆந்தை மாதிரி இருக்கிறதுலாம், அந்த மாதிரி இருக்கிறது வந்து நல்ல சகுனம் கெட்ட சகுனம்னு பிரிச்சிருக்காங்க. அதுக்கெல்லாம் வந்து இந்த வைப்ரேஷன் இன்ஃப்ளூயன்ஸ்ல கால்குலேட் பண்ண சமாச்சாரம். ஓகே, உடனே இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம். பேர் சொல்லுங்க. மேடம், என் பேர் ஜோதி. ஜோதி. டேட் ஆஃப் பர்த்? 9/12/1983. 9/12/1983. ஓகே, எங்க என்ன டைம்ல பிறந்திருக்கீங்க? காலையில 7:49. 7:49. எங்க பிறந்திருக்கீங்க? எந்த ஊர்ல? ஆந்திர பிரதேஷ், வெள்ளூர்ல மேடம். ஓகே, உங்களுடைய கேள்விகளை கேளுங்க சார். சார், இப்ப நான் எந்த ஒரு எக்ஸாம் கடைசி இடத்துல தான் வரேன். நான் செலக்ட் ஆகுறது வந்து கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு இப்ப வேகண்ட் வந்து 30 இடம் இருக்குன்னா ஒரு 32வது ஆளா தான் வரேன். எனக்கு கவர்மெண்ட் வேலை கம்பல்சரி கிடைக்குமா சார்? கண்டிப்பா கிடைக்கும். உங்களுக்கு அது தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணலாம். உங்களுக்கு அந்த அங்காரகன் வலு நல்லா இருக்கு, புதன் வலு நல்லா இருக்கு.
அதனால உங்களுக்கு அரசாங்கத்துல உத்தியோகம் கிடைக்கணுன்றதுக்கு ஜாதகத்துல எவிடன்ஸ் இருக்கு. தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. இன்னும் ஒரு 3-4 மாதத்துக்குள்ள உங்களுக்கு அது நிறைய கிடைக்கும். நன்றி உங்களின் அழைப்புக்கு. சகுனம் இப்ப தானா அமையறத நம்ம சகுனம்னு சொல்றோம் சார். ஆனா இதே சகுனத்துல இப்ப ஒரு பரீட்சைக்கு போறோம், இல்ல நல்ல காரியத்துக்கு போறோம்னா நிறை குடத்தை வச்சு ஒரு மாது எதிர்க்க வர நாங்களா செயற்கையா செய்யறது, இல்லைன்னா ஒரு பிடிச்சவங்களை மங்களகரமானவங்களே வேணும்னு எதிர்க்க வர வைக்கிறது. இப்போ செயற்கையா இப்படி வர வைக்கிறது சகுனம் ஆக முடியுமா? இந்த தானா பழுக்கிறது தடியால் அடிச்சு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வந்து தானா ஒரு சகுனத்துக்கு தான் வேல்யூ. நம்மளா உருவாக்குறதுக்கு இல்ல. தானா உருவாக்குறது வந்து நம்ம மனசு சந்தோஷத்துக்கு பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்க. ராம்னு பேரு. ஓகே, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் சொல்லுங்க. 3882. 3882. 812 AM. 812 AM. எங்க பிறந்திருக்காங்க? எந்த ஊர்ல? சென்னை. ஓகே, கேள்விகளை கேளுங்கம்மா. லாஸ்ட் இயர் மேரேஜ் ஆச்சு. சரி. இப்ப டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிருக்காங்க. எப்ப டைவர்ஸ் கிடைக்கும்? 1 இயர் லேட் பண்ணீங்களா? அவருடைய நட்சத்திரம் என்ன? நட்சத்திரம் வந்து யாரு? பையனோட நட்சத்திரம் பூராடம். உங்களுது? அதான் மாப்பிள்ளை. எங்களுது வந்து பையன்து பூராடம், பொண்ணுது வந்து புனர்பூசம். 2011-86 9:20 PM பொண்ணோடது. ஆமா, அது வந்து கால சர்ப்பதோஷம் இருக்கு. அதுக்கு திவிகாலத்திர யோகம்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு மேரேஜ் ஃபெயில் ஆகி மறுபடியும் ரீசெட்டில் ஆகி அதுல சக்சஸ் ஆகணும்னு இருக்கு. ஓகே. அதனால அது நீங்க செய்யறது கரெக்டா தான் இருக்கு ஜாதக ரீதியா. ஓகே. இப்ப இடநாசினி கடுமை இருக்கு. ஓகே. அதனால இது கொஞ்சம் போராடி தான் வந்து வெளியில வர வேண்டியிருக்கும். ஓகே. அது குறைந்தது இன்னும் 2-3 ஆண்டுகள் ஆகும். அது ஓகே. அது பொறுமையா நீங்க ஹேண்டில் பண்றது நல்லா இருக்கும். அது சோ இப்ப டைவர்ஸ் உடனே கிடைக்காதா? உடனே கிடைக்க வாய்ப்பு இல்லை. அப்படி கிடைச்சாலும் உங்களுக்கு வந்து ரீசெட்டில்மெண்ட் கிடைக்காது. அதனால இத பத்தி ரொம்ப டென்ஷன் பண்ணிக்காம இப்ப நம்ம கொஞ்சம் சிரமத்தை அனுபவிக்க வேண்டிய பீரியட்னு சொல்லிட்டு ஏதாவது உத்தியோகம் பண்ணுங்க அல்லது வேலைக்கு போங்க. அந்த மாதிரி ஏதாவது இந்த படிப்பு படிங்க, அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. அது ஒரு 3 வருஷம் பல்ல கடிச்சிட்டு இருக்கணும் நீங்க. அப்புறம் தான் நல்லது வருது. இந்த பையனுக்கு வந்து இப்போதைக்கு டைவர்ஸ் கிடைக்காது. இப்போதைக்கு கிடைக்கிற வாய்ப்பு ஜாதக ரீதியா சொல்ல முடியாது. ஓகே. அந்த பொண்ணுக்கு ஃபாரின் போகிற யோகம் இருக்கா? அவங்க நட்சத்திரம் என்ன சொன்னீங்க? புனர்பூசம். அது வந்து ஃபாரின் போற யோகம் இருக்கு. ஓகே, தேங்க் யூ. நன்றி உங்களுக்கு அழைப்புக்கு. மனிதருக்கு திருஷ்டியை பத்தி நீங்க சொன்னீங்க சார். வாகனங்களுக்கு கூட திருஷ்டிகள் இருக்கா? எதுக்கு? வாகனங்கள். வாகனங்களுக்கு கூட திருஷ்டி உண்டு. அதாவது நீங்க ரோட்ல எல்லாம் பார்த்திருப்பீங்க, சினிமால கூட ஜோக் எல்லாம் போடுவாங்க. நிறைய இதெல்லாம் காயெல்லாம் கட்டியிருப்பாங்க, எலுமிச்சம்பழம் எல்லாம் கட்டிருப்பாங்க. இவ்வளவு மிஷின்ல ஓடாது சொல்லுவாங்க. அது வந்து நம்பிக்கை. அது நம்பிக்கை அடிப்படையில் இருக்கு. அதுல வந்து சாஸ்திர ரீதியா ஒண்ணும் கிடையாது. அது வந்து நவீன காலத்துல ஏற்பட்ட வாகனங்கள். அந்த காலத்துல இப்படி பண்ணது இல்லை. ஒரு நேயர் இருக்காங்க சார். வணக்கம். வணக்கம். ஹலோ. வணக்கம். பேர் சொல்லுங்கம்மா. விக்னேஷ் மாதவன். ஓகே. டேட் ஆஃப் பர்த்? 12/1. 12/1/2001. 2001. டைம் சொல்லுங்க. மத்தியானம் 2:45. மத்தியானம் 2:45. எந்த ஊர்ல பிறந்திருக்காங்க? அவன் வந்து திருவத்தூர். ஓகே. கேள்விகள் என்னம்மா? கேளுங்கம்மா. என்ன கேள்வி? உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவன் வந்து படிக்கவே மாட்டான் சார். ரொம்ப சேட்டை படிக்கிறான், ஒண்ணுமே படிக்கவே மாட்டான். என்ன பண்றதே தெரியல. அது வந்து ஒரு சின்ன டிப்புமா, இந்த எமோஷனலா நம்ம வந்து அந்த பையனை வந்து பார்த்தோம்னா அவருக்கு வந்து நம்ம கிட்ட வெறுப்பும் வரும், அவர் முன்னேறவும் மாட்டாரு. அந்த எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். இந்த பிள்ளைக்கு வந்து படிப்புல குறைபாடு இல்லை, படிக்கக்கூடிய பிள்ளை. அதுல ஒரு இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணலன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. இன்ட்ரெஸ்ட் கிரியேட் பண்ணா நல்லா வருவாரு. 24 வயசு வரைக்கும் இருக்கு சுக்கிரதசை. அந்த சுக்கிரதசை படிப்பு, நல்ல மேல வாழ்க்கையினுடைய தரம், நல்ல உத்தியோகம், திருமணம் எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு. அதனால கவலைப்பட வேண்டாம். அவன் கோவம் ரொம்ப பட்டுட்டு இருக்கான். குழந்தை அப்படிதான் பண்ணணும், சின்ன வயசுல அப்படிதான் இருப்பாங்க. அதனால அது பெருசா எடுத்துக்கலாம். அது தட்டி கொடுத்த வேலை வாங்க. கொஞ்சம் அவங்கள அனுசரணையா போங்க, அவங்கள புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. பையன் நம்மள புரிஞ்சுக்கலன்னு சொல்லாதீங்க. அவருக்கு இன்னும் உங்க வயசால, உங்களுக்கு தான் அவர் வயசாயிருக்கு. அதனால நீங்க பையனை புரிஞ்சுட்டு. சரிங்க. 10th மார்க் எடுப்பானா? நிறைய எடுப்பாரு, நல்லா பாஸ் பண்ணுவாரு. அந்த கவலையே வேண்டாம் உங்களுக்கு. சரிங்க, தேங்க்ஸ். நன்றி உங்களின் அழைப்புக்கு. ஓகே சார், இன்றைய நிகழ்ச்சி ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. நிறைய தகவல் கொடுத்தீங்க. இன்றைய நிகழ்ச்சியை வழக்கம் போல சிறந்து கலந்து சிறப்பித்த உங்களுக்கு நன்றி. என்ன நேர்களை நிகழ்ச்சி பார்த்து மகிழ்ந்திருப்பீங்க. திருஷ்டி, தோஷம், இதற்கான பரிகாரங்கள் எல்லா தகவலும் உங்களுக்கு முழுமையா கொடுத்தாங்க பிரபல ஜோதிடர் காளியூர் நாராயணன் சார் அவர்கள். தொடர்ந்து மீண்டும் இன்னொரு நிகழ்ச்சி வழியாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றோம். அதுவரை நன்றி, வணக்கம்.